ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி பலன்கள் சொல்ல போகிறேன். ஏன் சந்தோஷமாக பேசுகிறீங்க? நல்ல பலன் தான் சொல்ல போகிறேன், அதனால தான் சந்தோஷமாக சொல்கிறேன். சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறாரு. அது குருவோட வீடு, சுப கிரகத்தோட வீடு. சுபரோட பாபர் சேரும் பொழுது சுப கிரகமாக தான் ஆகிவிடுவார். அதனால் அவருடைய பலன்களும் நல்ல பலன் தான் இருக்க போகுது. 12 ராசிக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? தனுசு ராசிக்காரங்க முகம் கவலையாக இருக்குது எனக்கு தெரியுது. என்ன நடக்க போதோ, எது நடக்க போதோ அப்படி தானே பயப்படுறீங்க. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன், சொல்ல போகிறேன். நீங்கள் அதை பார்த்து செய்ய போகிறீங்க, நல்லா போகிறீங்க. அத்தாஸ்ம சனி உங்களுக்கு வரப்போகுது. இதனால் வரைக்கும் 3ஆம் இடத்துல சனி பகவான் நல்ல முக்கியத்துவமான மரியாதை கொடுப்பார், மதிப்பு கொடுத்தார், வருமானத்தை கொடுத்தார், சொத்து சேர்க்கை கொடுத்தார், பதவி உயர்வு கொடுத்தார், எல்லாமே கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார், தன்னம்பிக்கை கொடுத்தார். நல்லா ஒரு ரவுண்டு வந்தீங்க தானே 7:30 முடிஞ்ச உடனே. இப்போ மட்டும் என்ன போகுது உங்களுக்கு? ஏன் பயப்படுறீங்க? அத்தாஷ்டம சனியில் வந்தால் உங்கள் ராசி என்ன? தனுசு ராசி. சனி பகவான் எங்கே விட்டு போயிருக்காரு? மீனத்துக்கு போயிருக்காரு. குருவோட வீட்டில் இருக்கார். உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு வீட்டிலேருந்து குருவோட ராசியை பார்க்குறாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? பாதியாக குறைஞ்சிரும். அத்தாஷ்டம சனின்னா என்ன? அஷ்டம சனியில் பாதி தானே. அதே மாதிரி தான் அந்த பாதி பலன்லையே நல்ல பலனும் உங்களுக்கு வரப்போகுது, கெட்ட பலனும் கொஞ்சமாக இருக்க போகுது. அவ்வளோதான். அதுக்காக இந்த அத்தாஷ்டம சனியை நான் அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கே போக போகிறீங்க? இங்கே தானே இருக்க போகிறீங்க. அப்போ அதுக்கு தானே நாங்கள் சொல்லிட்டு வரோம். அதுக்கு உண்டான பரிகாரம் தான தர்மம் சொல்லிட்டு தானே வரோம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா பாதியாக குறைஞ்சிட்டு தான் போகுது. பாதியாக குறைஞ்சிட்டா நல்லது தானே. அப்புறம் என்ன? இப்போ நான் சொல்கிறதே கேளுங்க. 4ஆம் இடத்துக்கு வந்துட்டா நல்லா கேட்டுங்க. தனுசு ராசிக்காரங்க எல்லாமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தனுசு ராசி தனுசு லக்னம், எப்பவுமே லக்னமும் ராசியை ஒன்றா எடுத்துங்க. அதில் ஆணும் பெண்ணா 2 பேரும் பொதுவாக தான் சொல்லுவேன். இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம அனுபவிக்க முடியாமல் சூழ்நிலை இருந்திருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா அந்த பிரச்சனை தீரத்துக்கு உண்டான வாய்ப்பு வரும். அதை கண்டுபிடிச்சிருவீங்க. இதனால் வரைக்கும் தீராமல் இருக்கும், அது இப்போ தீரும். நீங்கள் உண்மையிலே நல்ல இடமா வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போலாம் பேப்பரில் அதை லேண்டுன்னுவாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? முறையான பத்திரம் இருக்காது, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட்டா இருக்காது. ஈஸியில் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் வில்லங்க இருக்குன்னுவாங்க. வில்லங்க சான்றிதழ் தானே ஈஸின்னுவாங்க. என்கம்ப்ரேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, வில்லங்க சான்றிதழ். அது மாதிரி தான் நடக்க போகுது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் நல்லது தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தீரும்னு சொல்கிறேன். இடம் விஷயத்துலேருந்தும் சரி, வீடு கட்டின விஷயத்துலையும் சரி. சில பேர் வீடு கட்டியிருப்பீங்க, எம்எம்டி அப்ரூவ்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலோ மேல் கொண்டு ஏற்றிருப்பீங்க. அது இடிக்கிறதுக்கு வந்து நிற்பாங்க. அப்போ என்ன நடக்கும்? வீட்டை அடித்தா என்ன ஆகும்? உங்களுக்கு நஷ்டம் தானே ஆகும். அப்போது அந்த நஷ்டமே நல்ல விதமாக மாற்றப்படும். எப்படி? அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, ஓகே, ஏதோ ஃபைன் போட்டுருங்க, கொடுத்துருங்க, பரவாயில்ல, இது பெருசாக ஒன்று பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி ஃபைன் வாங்கிடுவாங்க. நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனைக்கு அது ஒன்று ஃபைன். அப்படி இல்லைன்னா ஒரு சில பேருக்கு முன்னாடியே அது தெரிய வரும். கட்டிக்கிட்டே இருப்பீங்க வீடு. அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. யாராவது வந்து சொல்லுவாங்க. அதுதானே நல்ல நேரம் வருன்றது. நல்ல நேரம் வந்துட்டாலே அது யாராவது வந்து சொல்லுவாங்க, ஏப்பாப்பா நீங்கள் கொஞ்சம் அமைக்கவாசி, கொஞ்ச நாள் பொறுத்து கண்டினியூ பண்ணு வீட்டை கட்டுறதா. அப்புறம் பார்த்தா எல்லா சர்டிஃபிகேட்லாம் வாங்கி எல்லாம் தேவையானலாம் வாங்கி டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு அப்புறம் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இப்படிலாம் நடக்கும், நடக்க போகுது. அதுதான் அப்படி சொல்கிறேன். இது மட்டும் இல்லை, தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள்லாம் விலகியிருப்பாங்க, நட்புறவுலாம் விலகியிருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே குறைவு தான். அதுலேயும் அந்த குறைவான ஃப்ரெண்ட்ஸே விலகியிருப்பாங்க, எந்த டச் இல்லாமல் இருப்பாங்க. அதெல்லாமே இப்போ வந்துடுவாங்க. ஆரோக்கியம் வந்துடும், நல்ல விஷயமாக வரும்.
ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குரு வீட்டில் இருந்து குரு வீட்டை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு பல விதமான குழப்பங்கள் ஏற்படும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அதான் இருக்கே தியான மார்க்கம். தியானம், தவம், ஜபம் இப்படி பண்ணிட்டு போகலாம். தியானம்னா என்ன? நேராக நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடி உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த சாமி மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் தியானம். இதுக்கெல்லாம் பெரிய கம்ப சூத்திரம் கிடையாது. நான் அந்த தியானத்தில் போய் கற்றுக்கணும், இந்த தியானத்தில் கற்றுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தவம்னா என்ன? தொடர்ந்து இருக்கிறது தான் தவம். ஒரு இறைசக்தியை நினச்சி, உபாசனா தெய்வம்னு சொல்லுவாங்க, அந்த இறை சக்தியை நம்மளுக்கு அந்த சக்தியை அருள் கிடைக்கிறதுக்கு தொடர்ந்து தவம் பண்ணணும். தொடர்ந்து செய்கிறது தான் தவம். ஜபமாலை 108, 1008, 1008 வரைக்கும் போகலாம். இதெல்லாம் ஜபம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே போதும், வேறு ஒன்றும் பண்ண வேணும். உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சின்னு பண்ணலாம், இஷ்ட தெய்வத்தை நினச்சி பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு குருவாக தேர்ந்தெடுத்து அந்த குருவோட கடாட்சி போதும். குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லை. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. குருவோடைய அருள் கிடச்சிட்டாலே போதும், நல்லாயிடும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குரு தான். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா? 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த சொன்னேன் இல்லையா, இந்த வழக்குகள் பிரச்சனை வந்தால் கூட முடிவு சுகமாக உங்கள் சைடு தான் வந்துடும். ஏன்னா நீங்கள் நீதி நேர்மை சத்தியமாக பண்ணியிருப்பீங்க. யாரோ பொய் கேஸ் போட்டிருப்பாங்க, பஞ்சாயத்துலையும் பொய் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே நிரூபிக்கப்பட்டு உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உடம்பு சரியாமல் இருந்திருக்கும், பிரச்சனையாக இருந்திருக்கும். அதெல்லாமே மாற்று மருத்துவத்தால் குணப்படும், சுகப்படும், மட்டுப்படும். இப்போ தான் நிறைய மருத்துவ முறைகள் வந்திருக்கேன். அது உங்கள் உடம்புக்கு எது ஒத்துக்குன்னு போதோ அதை நீங்கள் கொண்டு வரலாம். எப்பவுமே டெஸ்ட் ஊசி எதுக்கு போடுறாங்க? இந்த மருந்து அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் டெஸ்ட் ஊசி போடுவாங்க. அந்த மாதிரி சித்த மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, யுனானி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, அலோபதி இருக்குது. இதில் ஒன்று சரியில்லைன்னா ஒன்று நீங்கள் போகலாம். ஆனால் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். தொடர்ந்து சாப்பிட்றக்கூடாது. குறிப்பிட்ட நாள் அப்படி ஒரு 3 நாள் விருந்தும் மருந்தும் 3 வேலை சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி 3 நாள் செக் பண்ணி பாருங்கள். அதிலே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இல்லைன்னா குறைஞ்சது 11 நாள், அவ்வளோதான். அப்போ அந்த மருத்துவ முறை உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா, உங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதே தொடர்ந்து வாங்க. இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும். தனுசு ராசிக்காரங்க இப்போ லோன் வாங்கி தான் இஎம்ஐ கட்டின்னு இருப்பீங்க. வீடு வாங்கியிருப்பீங்க, இடம் வாங்கியிருப்பீங்க, எல்லாத்தையுமே லோன் தான், இஎம்ஐ தான் கட்டின்னு இருப்பீங்க. அந்த இஎம்ஐயே கட்ட முடியாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? என்ன யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன். உங்கள் மனை வழி உறவுலையும் சரி, இல்லை தாய் தந்தை வழியிலையும் சரி, ஏதோ ஒரு சொத்து பத்தோ, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய அப்புறமா கொடுக்கணும்னு நினச்சிருந்த ஒரு தொகையோ கைக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த இஎம்ஐ அடிச்சு தான் நான் கண்டிப்பாக அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த இஎம்ஐ முடிஞ்சிடும், க்ளோஸ் பண்ணுவீங்க லோனை. க்ளோஸ் பண்ணிட்டு நிம்மதியாக இருப்பீங்க. எல்லாமே ஒரு சில பேருக்கு நடக்கும். அது உங்கள் சுயஜாதப்படின்னு தசாபுத்தியில் நடந்தால் சூப்பர், கண்டிப்பாக நடந்துடும், நல்லது நடக்கும். நான் சொல்கிறதெல்லாம் பொது பலன் தான். இதில் நான் சொல்கிறது எல்லாம் 100% நடக்கணும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தை நான் பார்த்து சொல்ல, உங்கள் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அவ்வளோதான். அதை வச்சு சொல்கிறேன். கிரகங்களுடைய கோச்சாரத்தினாலையும் அதனுடைய பார்வை பலன், ஆதிபத்திய பலன், இருக்கும் இடத்துடைய பலன், இதை வச்சு தான் சொல்லிட்டு வரோம். நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோசியரும் அப்படி தான் சொல்லிட்டு வரேன். இதெல்லாமே 100% நடக்கணும்னு சொல்ல முடியாது. அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சு வச்சுங்க. இது மாதிரி இதில் நடந்தாலே நல்லது தானே. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு
இடம் விட்டு இடம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். அது உத்தியோகமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும். இந்த 3 விஷயத்தில் ஒரு இடமாற்றம் ஏற்படும். தொழில் மூலிமா நீங்கள் இடம் மாறி போகலாம். ஒரு வியாபாரம் செய்யணும்னா இந்த இடத்துல வேணாம், அந்த இடத்துல போய் வியாபாரம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் நினைப்பீங்க, அப்படி தான் நடக்கும். அது மாதிரி இடமாற்றம் ஏற்படும். இல்லைனா உத்தியோகம் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஒரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, இந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, நல்லாவும் இருக்கும், நம்ம வீடு வாங்கியிருக்கோம், இது வீடு கட்ட போகிறோம், இடம் வாங்கியிருக்கோம், இல்லை நம்ம குழந்தைங்கள பள்ளியில் சேர்த்துருக்கோம், ஸ்கூலில் எப்பவுமே ஸ்கூல் பக்கத்தில் தான் எல்லாமே வீடு இருக்கும். அப்படி தான் விரும்புவாங்க பெரும்பாலும் பேரண்ட்ஸ் அப்படி தான் விரும்புவாங்க. அது உண்மையும் கூட. இப்போ அப்படி தான் நடக்குது எல்லாத்துலையும். அதுக்காக நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம செய்கிற வேலையோட பிரான்ச் இருந்தா மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதுமாரி இந்த சனி பேச்சில் நடக்க போகுது. போட்டி பந்தயங்களில் கண்டிப்பாக கலந்துக்கலாம். காம்படிஷன். தனுசு ராசியில் பிறந்த பெரியவங்க தான் இல்லை, சின்ன பசங்க ஸ்கூலில் தானே காம்படிஷன் நிறைய வரும். அதில் கலந்துக்கிட்டு அவங்க பரிசு பெறுவாங்க, பாராட்டு பெறுவாங்க. பெரியவங்களும் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. அது மூலியமாகவும் நல்ல வருமானம் வரும். இது இல்லாமல் முக்கியமான நபர் மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில். அதை அவங்க கேட்டு நடக்கும்போது அவங்களுக்கு நல்லது நடக்கும். அது மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கும். எப்படிலாம் வருது பாருங்கள். நீங்கள் ஒன்று அட்வைஸ் பண்ணி அவங்க அதை ஃபாலோ பண்ணி நடந்ததுன்னா நல்லது நடக்க போகுது. இப்போ நாங்களும் அப்படி தானே சொல்கிறோம். எங்களை மாதிரி ஜோதிடர்கள் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறதுல பழிச்சிடுது. சில பேர் நடக்குது, சில பேர் கமெண்ட்ஸில் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது நடந்துச்சு, நான் உங்களை நேரில் வந்து பார்க்குறேன்னுவீங்க. இது மாதிரிலாம் பண்ணுவீங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. உங்களுக்கு ராசியாதிபதி குருவாக இருக்கிறனால முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வரணும். அப்போ நீங்கள் செல்லக்கூடிய இடம் சுவாமி மலை. தகப்பனுக்கு உபதேசம் பண்ண முருகரை தான் நீங்கள் வணங்கிட்டு வரணும். ஏன்னா தகப்பனே தன்னுடைய மகனை தான் குருவாக ஏற்றுக்கிட்டார். அப்போ அந்த குருவோட வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கனால அந்த சுவாமிநாத சுவாமி அவரை வணங்கி வழிபட்டு வரலாம். இந்த சனி பயிற்சியில் சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கலாம். சனீஸ்வரன் கோயில் போயிட்டு வரலாம். மாற்றுத்திறனாளி உதவி பண்ணலாம். மாற்றுத்திறனாளி உதவி பண்ணும்போது நீங்கள் குழந்தைங்களுக்குள்ளே இருப்பாங்க. குழந்தை போலியோ வந்து கை கால் வழங்க முடியாது இருக்கும். குழந்தைகளே நடக்க முடியாது இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு கையே இல்லாமல் இருக்கும். சில குழந்தைகள் வாய் பேச முடியாமல் இருப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு காது கேட்காமல் இருக்கும். எல்லாமே மாற்றுத்திறனாளி தான். அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு வரணும். இது பண்ணிட்டு வந்தாலே, நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு எல்லா பலனும் வந்து உங்கள்கிட்ட வந்து கிடைக்கும். கிடைக்காத பலன் கிடைக்கும், கிடைக்காத உதவி கிடைக்கும். இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போகுது. அதனால் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு அத்தாசம் சனியாக இருந்தாலும் பார்வை பலன்கள் நல்லது செய்யும்னு சொல்லி நீங்கள் ஒரு தனித்துவமாக இருக்க போகிறீங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.